ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்டா. என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் கோல்டு விழுந்துருச்சு, தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க. கொஞ்சம் கோல்டு பிடிச்சதுனால வாய்ஸ் வர மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எதனா கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்கு கூட எஃப்எஃப் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம 1K அடிக்கிறதுக்கு இன்னும் 100 மெம்பர்ஸ் தான் வர வேண்டியது இருக்குது. நீங்கள் அந்த சந்தோஷத்தை எனக்கு சீக்கிரமாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, நம்ம இப்போது டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி படபடப்பாக கையெல்லாம் வீர்த்து போய் ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்கிட்டு ஒரு ரூமுக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்க. அவருக்கு பக்கத்துலேயே அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான நம்ம ஜிமின் தான் இருக்கார். இப்போ அவர் நம்ம டேவை பார்த்துட்டு, டேய் என்னடா கை கால்லாம் எப்படி நடுங்குது? டேய் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூடா, பயமாக இருக்கா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. இவன் வேற ஒருத்தன் இன்னமும் என்ன பயமுறுத்திட்டு இருக்கான். டேய் ரொம்ப ஸ்ட்ரிக்டாடா. அப்படி தான் பேசிக்கிறாங்க. டேய் ஒரு ஆறுதலுக்காவது அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறியா நீ எங்கேயாவது? சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன்னால் கண்டிப்பாக முடியும். ஓகே, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எப்படியாவது சக்ஸஸ் ஆகிடு. ஓகே, அது லைட்டாக பயமாக இருக்கே. என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் ஓகே தானே? பார்க்க டீசெண்டாக இருக்கேன்ல? அதெல்லாம் ஓகே. வாயே இப்படி குரலுறது, அது பயத்தில் தானே வருதுடா. அதெல்லாம் யோசிக்காத. இப்போ நான் பார்க்க கரெக்டாக இருக்கேனா? இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற அளவுக்கு இருக்கேனா? அது எப்பட்றா இப்படி பார்த்து நான் சொல்கிறது? எதாக இருந்தாலும் மச்சான் ப்ளீஸ்டா. இருக்க 10 பொருக்கமும் பக்காவாக இருக்கு, ஓகேவா? ஐயோ, இன்னும் 2 பேர் தான் இருக்காங்களே. அடுத்து நான். அவன் வேற ஏன்டா அழுதுட்டு போகிறான்? அவன் அறந்துட்டாங்களோ? அப்படிலாம் இருக்காதுடா. மேபி அவனுடைய ட்ரீம் ஜாப்பாக இருக்கும், கிடைக்காம போயிருக்கோம். கிடைக்காமலையா? அப்போ எனக்கு இது ட்ரீம் ஜாப் தான், எனக்கும் கிடைக்காதா? ஷோ, இவன் ஒருத்த நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்ருக்கே. இந்த பாருடா, நான் சொல்கிறேன், ஒழுங்காக கேளு. அந்த உள்ளே இருக்கானே அந்த சிஓ ஜங்குக், அவன் கொஞ்சம் சைக்கோபாத் மாதிரி, புரியுதா? அவனை புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரம் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்காது. கிடைச்சதுன்னா லக்கு, இல்லைன்னா விட்டுட்டு வந்துடு, அடுத்த கம்பெனியை போய் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஆனால் அவனா இழுக்காத, சொல்கிறத மட்டும் செய். அவன் நல்லவனாக இருந்திருந்தா நம்ம ஈஸியாக போயிடலாம். அவன் சரியான சைக்கோ பார்த்து, புரியுதா? உட்காந்து கொடையுவான். இங்கே இருக்கவங்களுக்கு ரெஸ்யூம் கொடுத்தா கூட விட மாட்டானா, அது உனக்கு தெரியுமா? என்னது, நம்மளே வேலை வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டானா? ஆமாம், விடவே மாட்டான். அவனுக்கு ஒன்ஸ் அந்த ஒர்க் பிடிச்சிருச்சுன்னா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுறது தான் அவனுடைய நோக்கமே. ஸோ அவன்கிட்ட பரிதாபமானன்றது ஒன்று இருக்காது. என்னென்னமோ சொல்கிறானே. சரி, ஐயோ ஒருத்தன் போயிட்டான், ஐயோ இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அடுத்து நான். கை கால்லாம் உதறுது, கொஞ்சம் ஸ்டேபிளாகிடு. அவனுக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு விஷயமே அந்த ஒரு அட்டென்ஷனும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஐ லுக்கும் தான், ஓகேவா? ஐ லுக்கா? ஒருத்தன் ஐ கான்டாக்ட்ரா. அவனை கரெக்டாக பார்த்து அவன் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. பலவலா கொலான்னு சொல்லிட்டு சொல்லாத, அங்கேயும் இங்கேயும் பார்க்காத, புரியுதா? அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ஸுன்றது கண்டிப்பாக வேணும். கான்ஃபிடென்ஸாக அது எங்கே விற்கும்? டேய் என்னடா வளர்ற? கான்ஃபிடென்ஸே கான்ஃபிடென்ட்டே வந்துரு வர மாட்டேங்கிறேன். வந்துரு. ஓகே, மச்சான் பார்க்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கானடா. ரோட்டோரமாக அப்புறம் விற்கிற மாதிரி இருக்க. ஒழுங்காக மூஞ்ச வைடா, நல்லா வேலை நல்லா வருது. சரி ஓகேவா? ஓகே, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஏன்டா வாய்ஸ் மாறுது? குட் மார்னிங் சார். போலீஸ்காரன் மாதிரி பேசுறதுடா. பின்ன எப்பட்றா பேசுகிறது? காமாக சொல்லுடா. குட் மார்னிங் சார். ஓகே, இப்படியே மெயின்டைன் பண்ணு, ஓகே?
ஓகே. சரி, எங்கே ஏஞ்சி பார்ப்போமா? ம். ஷோ அட்டென்ஷனில் நிற்கிறியே. ம். இது என்ன ஸ்கூல் அசம்பிளியோட அட்டென்ஷன் சானிடைசர் காலை ஒழுங்காக வச்சு நில்றா. ஓகேவா? சப்பரி மாதிரி இருக்குது. ஐயோ டே, ஏன்டா இப்படி படுத்துற? ஐயோ இவனும் போயிட்டான். அடுத்து நான் தான். ஐயோ போச்சு. டே இது ஆஃபீஸ்டா, கொஞ்சமாவது பிஹேவ் பண்ணு. சரி ஓகே. நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைலுங்க. ஃபைலுங்க. ஐயோ ஃபைலுங்களா? டே பைத்தியக்காரா, அது மேலே தாண்டா உட்காந்துட்ருக்கேன். ஓ சாரிடா, மறந்துட்டேன். ஓகே. ஆமாம், அவன் இப்போ தானே உள்ளே போயிட்டு வந்தான். ஆமாம், அவன்கிட்ட போய் என்னாச்சுன்னு மட்டும் கேட்டுடலாமா? டேய், அவன் எதனா சொன்னானா அப்புறம் உனக்கு அள்ளு விடும். இல்லைடா மச்சான், இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கேன், எதுவும் ஆகாது, போயிட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க இப்போ உடனே நம்ம ஜிமினோ சரிவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அங்கே ஒரு பர்சன் அப்படி ஒரு மாதிரி சோகமாக அப்படியே செவுத்தை ஒட்டி நின்றுட்டுருக்காரு. அந்த பர்சன் கிட்டே போயிட்டு நம்ம தான் எக்ஸ்கியூஸ் மீ. இல்லை, உள்ளே இருக்கானே அந்த மடப்பைய சிஓ ஜங்குக்கு, அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டான்? என்ன கேட்டான்? இல்லை, அந்த ஜங்குக் ரொம்ப ஸ்ட்ரிக்டான்னு கேட்டேன். ஓ, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. இல்லை, இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? இல்லை, உள்ள அவன் என்ன கேள்வி கேட்டான்? கம்பெனி ரிலேட்டபிளாக தான். ஏன், எதுக்கு வந்திருக்க நீ? இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன், இன்னும் அட்டன் பண்ணலை. ஜஸ்ட்டு ஃபார் கிளாரிஃபிகேஷன் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் இப்போ தான் உள்ளேருந்து வெளியே வந்ததை பார்த்தேன், அதனால தான். ஓ, அவர் முன்னாடி ஃப்ரெண்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்ல. இவன் தான் என்னமோ ஓவராக பில்டப் கொடுத்துட்ருக்கான். இவன் என்னுடைய ஃப்ரெண்ட் ஜிமின். என்னமோ அவனுக்கு பரிதாபிமானன்றது ஒன்று இருக்காதா, என்னமோ அப்படியே பிடிச்சி வச்சுப்பானா, விட மாட்டானா, என்னென்னமோ சொல்கிறான். நானும் பார்த்துட்றேன். ஓகே, ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைல்ல கேள்வி? இல்லை, நீ மேனேஜ் பண்ணிப்பா. அப்படியா? பார்த்தது தெரியுதா நான் மேனேஜ் பண்ணுவேன்னு? தெரியுது. ஓ ஓகே. ஆமாம், உன் பேர் என்ன? கிம்டேயோங். எத்தனாவது நம்பரு? அடுத்து நான் தான். ஓ ஓகே. ஓ, அப்புறம் இதனுடைய ஃப்ரெண்ட் ஜிமின், நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் நம்ம ஜிமினை கூப்பிடா. இப்போ ஒரே நம்ம ஜிமினோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சன் கிட்ட அப்படி நெருங்கா. இப்போ உடனே அந்த ட்ரங்க்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தது இல்லையா? இல்லை, பார்த்ததில்லை, எல்லோரும் பேசிக்கிறாங்க, அதே அவன்கிட்டயும் சொன்னேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடியே நம்ம ஜிமினையை அமுச்சு விட்டா. இப்போ அந்த பர்சன் அந்த இடத்துல விட்டு அப்படியே போயிடுறாருடா. இப்போ நம்ம டேவியும் ஜிமினையும் பார்த்தா அவங்க 2 பேரும் திரும்பி அவங்களுடைய கான்வர்சேஷனுக்கு போயிடுறாங்க. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு 5 minutes போல் ஆகுது. இப்போது அந்த இன்டர்வியூ ரூமில் இருந்து ஒரு லேடி வந்து கிம்டேயும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. இப்போ உடனே நம்ம டேவும் கையில் ஃபைல் எடுத்துகிட்டு, மச்சான் பயமாக இருக்குது, இருந்தாலும் நீ சொன்ன காரணத்தினால கான்ஃபிடெண்ட்டாக வர வச்சுக்கிறேன், பாய், போயிட்டு வர, எங்கேயும் போயிடாதுன்னா இங்கே இரு, அழுதுட்டு வந்தோன்னா கணு தொடங்கினோன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை வெளியவே உட்கார வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராகும் போதே அவருடைய ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு, குரலெல்லாம் கரெக்டாக இது பண்ணிவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போ உடனே உள்ள ஒரு பர்சன் அவர் பெரிய சேரில் அப்படியே அந்த பக்கம் திரும்பின மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம சொன்ன உடனே கெரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும்தான் வருது. அந்த வாய்ஸை கேட்டதும் நம்ம ஒரு மாதிரி நர்வஸாக முடிஞ்ச அளவுக்கு அவருடைய ஃபேஸில் கான்ஃபிடெண்ட்டை வர வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு சேரில் போயிட்டு உட்கார்றாரு. அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய டெஸ்க் இருக்குது, அதுக்கு அந்த சைடில் ஒரு பர்சன் ஒரு பெரிய சேரில் அந்த பக்கம் திரும்பின மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போது நம்ம தான் குட் மார்னிங் சார், என் பேர் கிம்டேயோங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ உடனே அந்த சைடில் இருந்து வந்துட்டியா,
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்த மாதிரி திரும்ப நம்ம டேக்கா ஒரு மாதிரி வைட் ஐஸ் ஆகுது. நம்ம டே ஒரு மாதிரி அப்படியே கொட்டை கொட்டை முளைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தவர் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கா. இப்போ உடனே அந்த பர்சனா, எதுக்கு எழுந்திரிச்சிங்க, உட்காருங்க சார். அது வந்து சார், அது வந்து நீங்கள் தான். சொல்லுங்கள். அது அது வந்து சார், அது தெரியாமல். சாரி சார். சாரியா? எதுக்கு சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்ல, நம்ம டேவா ஒரு மாதிரி பயத்தில் கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே அந்த பர்சன், அதாவது அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக் தான், அந்த கம்பெனியோடைய சிஇஓ. அப்படியே ஒரு மாதிரி நம்ம டேவா அப்படியே முறைக்க பார்த்துக்கிட்டு அவரோட 2 விரல்களை மட்டும் காட்டி உட்கார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டேவும் அவருடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு பயத்தோடைய அந்த இடத்துல உட்கார்றாரு. இப்போ நம்ம டேவுடைய மைண்ட் வாய்ஸு, ஐயோ இவங்கிட்ட என்ன வாயாட்டினா எனக்கு சும்மாவே வேலை கிடைக்காது, இவன்கிட்ட வாய் வேற கொடுத்துட்டேனே, வேலை கிடைச்ச மாதிரி தான், மனசை தேத்திக்கிறதுக்கு எப்பயே ரெடி ஆகிட வேண்டிதான், வேலை கிடைக்காது கன்ஃபார்ம், சிவன் போட்டு உதைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு அங்கே உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், ஃபைல், இவ்வளோ நடந்து ஃபைல் கேட்குறான், இந்தாங்க சார். இப்போ நான் வாய்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, மரியாதை எங்கே இருந்து வந்துச்சு? அது சார் சாரி, அது சத்தியமாக நான் வேணும்னு பண்ணலை, நீங்கன்னு எனக்கு தெரியாதனால தானே எனக்கு எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது அது வந்து சார், அது வந்து நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு நீ பண்ண வேலைக்கு, உன்னுடைய ஆட்டிடியூட்க்கு என் கம்பெனிக்கு எம்ப்ளாயாக வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? அது வந்து சார், இது என்னுடைய ட்ரீம் ஜாப், அது மேலே மரியாதைன்றது ஒன்று இருக்கணும். ஓகே சார், நான் நிறையவே மரியாதை வச்சுருக்கேன், வேலை மேலே மட்டும்தான், அப்படி தானே? வேலை கொடுக்குறோம் மாதிரி இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன் சார், சாரி, இனிமேட்டு இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஃபைல் வெயிட் பண்ணு, பார்க்க வேண்டாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி இப்படி கீழே குனிஞ்சிக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கா அந்த ஃபைலை ஃபுல்லாக அப்படியே திருப்பி பார்த்துட்டு, பரவாயில்ல, எல்லாத்துலேயும் நல்ல கிரேட் இருக்குது, நல்லா வேலை பார்ப்பேன் போலே. கண்டிப்பாக சார், நான் கண்டிப்பாக நல்லா வேலை பார்ப்பேன், என்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை கொடுப்பேன். எல்லாம் ஓகே, பட் ஆட்டிடியூட் சார், அது நீங்கன்னு எனக்கு தெரியாது சார், நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி கிடையாது, பயத்தில் தான் பேசிட்டேன், சாரி சார், அப்படி பண்ண மாட்டேன். இந்த ஃபைல் அப்படி ஓகே சார், கிளம்பு சார், கிளம்பு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே எழுந்துருச்சு, அப்படியே கதவு பக்கமாக நடந்து போக, இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக் தான், இங்கே பார், எம்ப்ளாயீஸ்க்கு டெய்லி டைம் 8:30, நீ இங்கே 7:30க்கு இருக்கணும், ஏன்னா நாளையிலேருந்து நீ எனக்கு பிஏவாக ஒர்க் பண்ண போகிற, ஓகேவா? பிஏவா? ஏன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் தானே சார்? அஃப்கோர்ஸ். ஏன், எதனா பிரச்சனையா? இல்லை சார், இல்லை, நாளைக்கு காலையில் 7:30க்கு ஷார்ப்பாக இங்கே இருப்பேன். இருக்கிறது முக்கியம் கிடையாது, வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு வச்சு செய்யணும், ஓகேவா? ஓகே சார். அப்புறம் எங்கே யோங்கி? ஜங்குக், நான் அவனை பிஏவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், அவனுக்கு என்னென்ன செய்யணும், எங்கெங்கே இருக்குது, அவனுடைய ஆஃபீஸ் ரூம் எங்கே, எல்லாமே அவனுக்கு சொல்லிக் கொடுங்க, ஓகே? ஓகே. உனக்கு பிஏவா? ஏன், அது நான் பிரச்சனையா? இல்லை, ஒன்றும் இல்லை, ஓகே. உங்கள் பேர் கிம் டேயோங், அண்ட்
கிம்டேயோங் சார். இந்த மாதிரி சாஃப்டாக குழஞ்சி பேசுகிற வேலை என்கிட்ட இருக்கக்கூடாது. என்கிட்ட நீ வெளியே இருக்கும்போது எப்படி பேசுனியோ அதே ஆட்டிடியூட் வேணும். ஓகே சார். இப்போ தான் சொன்னேன். ஓகே சார். இப்போ தான் சொன்னேன். மிஸ்டர் யுங்கி, என் பேர் கிம்டேயோங். என்னுடைய ஆஃபீஸ் ரூம் எங்க? குட். யுங்கி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லலாம். இப்போது உடனே நம்ம யுங்கி அப்படியே நம்ம டிவியும் கூப்பிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்த அடுத்த செகண்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தா நம்ம ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. பட் நம்ம டேவா நம்ம ஜிமின் கிட்டே போகாமல் யுங்கி கூடயே வந்து நடந்து போயிட்டுருக்கிறத நம்ம ஜிமின் பார்த்துட்டுறாரு. அப்படியே நம்ம ஜிமின் செய்கையிலேயே ஓகே வாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மச்சான் நான் வரேன் இருடான்னு சொல்லிட்டு கையிலேயே சும்மா செய்கையை காட்டிட்டு அப்படியே நம்ம ஜிமின் அங்கேயே உட்கார வைக்க, இப்போ உடனே நம்ம யுங்கியும் டேரெக்டாக நம்ம டேவா அந்த நம்ம ஜங்குக்குடைய கேபினை தள்ளி ஒரு கேபின் இருக்குது, அந்த கேபின்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம டேவா அங்கே இருக்கிற சீட்டில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு கிம்டேயும், இது என்னுடைய டெஸ்க் அண்ட் இந்த கபோர்டில் ஃபுல்லாக இங்கே வேலை பார்க்குறவங்களுடைய ஃபைல்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக கம்பெனி டீட்டெயில்ஸ் அண்ட் இது ஜங்குக்குடைய ஷெட்யூல். நீ இதில் இருக்க எதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறியோ இல்லையோ எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் இந்த ஷெட்யூல்ஸை மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக ஃபாலோ பண்ண. ஏன்னா ஜங்குக்கு டெய்லி மீட்டிங் இருக்கும். ஒன்று மிஸ் பண்ணாலும் கம்பெனிக்கு பெரிய லாஸ். ஓ, டெய்லி மீட்டிங்கா? ஆமாம். அதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீ தான் கலெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆப்போசிட்லேருந்து கொடுக்குற அந்த டீட்டெயில்ஸும் நீ தான் கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே. அப்புறம் ஜங்குக்கு பிஏவாக இருக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட எவனுக்கு வேலை செய்கிறது. என்னங்க சொல்கிறீங்க? இங்கே பாரு, தயவு செஞ்சு மூஞ்சி சாஃப்டாக வைக்காத. ஏன்னா இந்த ரூமில் சிசிடிவி இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஜங்குக்கு வந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்போம். ஓகே. நான் இப்போ என்ன செய்யணும்? ஷெட்யூல் பார்த்து வச்சுக்கோ. அண்ட் நாளைக்கு ஜங்குக்கு சொல்லியிருப்பான் 7:30 போல் இங்கே இருக்கணும். நீ 7 o'clock வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிரு. ஏன்னா நாளைக்கு 7:30 ஒரு மீட்டிங் இருக்குது. ஓகே யுங்கி. ஓகே, நான் இப்போது கிளம்புறேன். நீ உன்னுடைய ஜாபை நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணு. இப்போ வீட்டுக்கு போ. ஓகே, தேங்க்யூ. அண்ட் பி சேஃப். ஜங்கு கூட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணாத. ஓகே, பாய், டேக் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யுங்கி அந்த இடத்த விட்டு போயிட்டா. இப்போ உடனே நம்ம டே தான் ஒரு மாதிரி அப்படியே கையெல்லாம் சுரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹாப்பினஸும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் பயமும் இருக்குது. ரெண்டும் கலந்த கலவை மாதிரி அப்படியே வெளியே நடந்து வந்துட்டுருக்கா. நம்ம ஜிம்மினா அப்படியே ஓடி போயிட்டு அவன் டேவை ஒரு ஹக் பண்ணிவிட்டு, டே மச்சான் வேலை கச்சிச்சு போல், என்னடா டேரெக்டாக உள்ளெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. மச்சான் வேலை கிடச்சிருச்சு தான், அப்புறம் ஏன்டா மூஞ்ச மாதிரி வச்சுருக்க? அது வந்து என்னடா? இல்லைடா, நான் பிஏவா இங்கே வேலை பார்க்க போகிறேன். என்னது பிஏனா பர்சனல் அசிஸ்டன்ட் தானே? ஆமாடா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே நின்று ஒருத்தங்கிட்ட வாயாடணும்ல, அவன் தாண்டா நான் ஜங்குக்கு. ஐயோ, இந்த அளவுக்கு வாயாடிமா உனக்கு வேலை கொடுத்தான்? வாயாடலைன்னா தான் வேலை கொடுத்துருக்க மாட்டான். அவனுக்கு அந்த ஆட்டிடியூட் பிடிச்சிருந்துதான், அதனால தான் வேலையை கொடுத்தானா. ஐயோ, இவன் ஒரு மார்க்கமாக இருக்கான், புரிஞ்சுக்க முடியல. அதான்டா யோங்கியும் அதான் சொல்லிட்டு போனார். இப்போ ஒருத்தன் வந்தா நான் பேர் யோங்கியா? ஏன்டா இப்படி கேட்குற? இல்லை, பார்க்க நல்லா இருந்தான். இவன் ஒருத்தன் உன் கண்ணில் கொல்லிய வைக்க. சரி சரி சொல்லிட்டு இருந்தேன், சொல்லு. இல்லை, ஜங்கு கிட்ட வேலை பார்க்குறதும் யமனுக்கிட்ட வேலை பார்க்குறதும் ஒன்றுன்னு சொல்லிட்டான்டா, போட்டு கொடுமைப்படுத்துவான் போல். சரி விடு, எப்படியோ வந்துட்டேன், வேலையை மட்டும் முடிச்சிட எப்படியாது. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவை தான் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே வெளியே கூட்டிட்டு வர. இப்போது இந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு போகிறது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக் வந்து ரூமில் வந்துட்டு சிசிடிவியில் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய ஃபைலை எடுத்துகிட்டு அதில் அவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த ஃபோன் நம்பரை டயல் பண்ணி டக்குன்னு நம்ம டேக்கே கால் பண்ண நம்ம ஜங்குக்கு. இப்போ உடனே டே அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ 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 யார்? நான் ஜங்குக் பேசுகிறேன். சார், உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்?
சார் சொல்லுங்கள் சார். எங்கே போகிறா? இல்லை சார், யோங்கி தான் நாளைக்கு வந்து ஜாபை கண்டினியூ பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு சொன்னார். அதான் சார் வீட்டுக்கு. இப்போத்துலேருந்து நீ எனக்கு பிஏ, மரியாதையாக கம்பெனிக்குள்ளே வா. ஓகே சார். ஆனால் அவனாலாம் இல்லை, என் கூட இருந்து இன்றைக்கி ட்ரைனிங் எடுத்துக்கோ, நாளையிலேருந்து தனியாக வேலையை பாரு, புரியுதா? ஓகே சார். அப்புறம் உன் கூட ஒரு குள்ளை பார்த்துருக்கேன், அதை அப்படியே அமுச்சு விட்ரு. சார், அது என் ஃப்ரெண்டு. இருந்துட்டு போகுது, என்ன அப்போ அதுக்கு? ஒன்றும் இல்லை சார், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம காலை கட் பண்ணால் இப்போ உடனே நம்ம ஜிமின் தான். என்னாச்சுரா? அவன் இன்னிலேருந்து வேலையை கண்டினியூ பண்ண சொல்கிறான்டா. நாளைக்கு தானடா நீ வேலை பார்க்கணும், என்ன இளவ கண்டான்னு தெரியல, இன்னிலேருந்து வேலை பார்க்கணும்னு சொல்கிறான். இந்த இடத்துல வேறு ஃபுல்லாக சிசிடிவி இருக்குடா. என்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வச்சு அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு என் ஃபேஸை நான் நார்மலாக வச்சு வேலைக்கு போகிறது தான் நல்லது. வீட்டுக்கு போனால் அம்மாட்ட சொல்லிவிடு, ஓகேவா? நீ கிளம்பு. ஓகே, எப்போ முடியும்? அது எப்படிடா நான் அவங்ககிட்ட கேட்க முடியும்? காண்டில் பேசினா இப்போ பேசினா சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நான் வரும்போது உனக்கு கால் பண்ணுறேன், நீ வண்டி எடுத்துகிட்டு வா. ஓகே, பாய். சேஃபாக வேலையை பாரு. ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்படியே நம்ம ஜிமினை அமுச்சு விட்டு இப்போ இவர் அப்படியே அந்த கம்பெனிக்குள்ளேயே திரும்பி நடந்து வர, இவர் ஒவ்வொரு இடமா நடந்து வர எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜங்குக்கு சிசிடிவியில் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஃபைனலி அவருடைய கேபினை க்ராஸ் பண்ணி போகிறத நம்ம ஜங்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு விட்டுடுறாரு. இப்போ நம்ம தான் நேராக கேபின்குள்ளே, அவருடைய கேபின்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. ஒன்றும் புரியல ஃபர்ஸ்ட் டே அப்படின்றனால ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஃபைனலி அந்த ஷெட்யூலை வந்து அவர் கவனிக்கிறாரு. ஒரு நிமிஷம் அந்த ஷெட்யூலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த சிசிடிவி கேமராவையும் ஒரு தடவை பார்க்குறாரு. இவர் பார்க்குற எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கும் பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த ஷெட்யூலில் இருக்கிற ஒரு சில அந்த போர்ட் பின்னெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு மாறி மாறி கொத்தி கொத்தி வைக்க நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. இவன் என்ன ஷெட்யூலை மாற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியாதனால, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது. அதனால அவருடைய கேபினை விட்டு எழுந்திரிச்சு நம்ம டேவோடைய கேபின் பக்கமாக நடந்து போக, அவர் கேபினை விட்டு எழுந்திரிச்சு வெளியே வந்த அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே எழுந்திக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வெளியே வந்ததும் ஒரு மாதிரி அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு பார்வையை கொடுத்துட்டு நம்ம டேவோடைய ரூம்குள்ளே என்ட்ராக, அங்கே போய் பார்த்தா நம்ம டே வந்து அந்த போர்டில் என்னத்தையும் நோண்டிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஷெட்யூலில் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? சார், நீங்கள் ஷெட்யூலில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். இல்லை சார், எல்லாமே மாறி இருந்துச்சு, அதான். என்ன மாதிரி இருந்துச்சு? இல்லை சார், இல்லை, நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு மீட்டிங் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு தெரியாமல் இன்றைக்கி ஈவினிங்க்கு பின் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால தான் அந்த ஷெட்யூலை மாற்றினேன். நாளைக்கு காலையிலன்னு யார் சொன்னா உனக்கு? யோங்கி சார் தான் சொன்னார். ஓ, இங்கே இருக்க ஃபைல்லாம் புரிஞ்சுதா? இல்லை சார், பார்த்துட்ருக்கேன். இது எம்ப்ளாயீஸோடையது, அப்புறம் இது கம்பெனி டீட்டெயில்ஸ். எப்படி தெரியும்? யோங்கி சார் சொன்னார். ஓ, அப்புறம் இது உங்கள் ஷெட்யூல். அந்த ட்ராயரில் சொல்லு, அதை நான் சொல்வியே. இல்லை சார், நான் அதெல்லாம் பார்க்கல. அந்த ட்ராயரில் ஃபுல்லாக என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்கள் டீட்டெயில்ஸா? ஆமாம், பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு என்னை பற்றி தெரிய வேண்டாமா? அது வந்து சார், உங்களை பற்றி தெரிஞ்சுன்னா எப்படி? அந்த ஃபைல் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம டீவும் வந்து நம்ம ஜங்குக்கு விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டு அந்த டேபிளில் இருக்கிற அந்த ட்ராயரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அதுக்கு கீ இல்லாதனால கீ அப்படியே தடவி தடவி தேடிட்டுருக்காரு அங்கேயும் இங்கேயுமா. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து, என்னாச்சு? இல்லை சார்,
கீ இல்லை, ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் அப்படியே நம்ம தேடிகிட்டே பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பார்வைக்கு தேடுறாரு. அப்படி தேடுறப்போ நம்ம தெரியாமல் நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் லைட்டாக இடிச்சிட்டு ஒரு மாதிரி அப்பாவியே பார்த்து, சாரி சார் தெரியாமல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம டீவும் அப்படியே அந்த ட்ராயரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஒரு ஃபைல் எடுக்கிறாரு. அந்த ஃபைலே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 100 பேஜஸ் இருக்கும் போல். அவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது அதில். அது எல்லாத்தையும் எடுத்து பார்க்க, சார் இதில் ஃபுல்லாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டுமா? ஏன் இல்லை ஒன்றும் இல்லை சார். சரி, இதில் இருக்கிறத நான் உனக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என் பேர் ஜான் ஜங்குக். மொத்தம் 3 கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கேன். 2 கம்பெனி எங்கள் அப்பாவோட இதில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, அண்ட் சொல்லுங்கள் சார். ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, நீங்கள் சொன்னதை தான் கவனிச்சிட்ருந்தேன். ஓ, இந்த ஃபைலை நீயே படிச்சுக்கோ. சார் இல்லை, பாதியிலேயே விட்டுட்டு போகிறீங்களே. நீ பார்க்குற பார்வையே சரியில்லை, ஃபைலை படிச்சுக்கோ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போக, நம்ம டீவா அந்த ஃபைலை கையில் எடுத்துக்கிட்டு அவர் ஃபேஸை மட்டும் இப்படி சிரிக்கிற மாதிரி வச்சுட்டு, சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல், அப்படியே சைக்கோத்தனமாக நடந்துக்கிறான் பாரு. சே, சொல்லிட்டு தானே நான் சொல்லி முடிச்சுட்டு போகலாமா? நான் என்ன பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், 100 பேஜுக்கிட்ட படிக்கிறதுக்கு. சே, இவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ வேணுமா? இந்த சிசிடிவி வேறு. ஓகே, எப்படி இருந்தால் படித்து தான் ஆகணும் போல், படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவருடைய சேரில் போயிட்டு உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்குடைய ஃபைல்ஸை ஃபுல்லாக திருப்பி பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா அப்படியே அவருடைய கேபினில் உட்காந்துட்டு சிசிடிவியே வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேவுடைய ரூம் மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்ருக்கா. நம்ம யூங்கி வந்து இப்போ நம்ம ஜங்குக்குடைய கேபின்குள்ளே என்ட்ராக, இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கும், என்னடா ஒரு மாதிரி இருக்கா? இல்லை, அவங்ககிட்ட கேட்கணும் ஒரு கேள்வி. என்ன சொல்லு? புதுசாக வந்திருக்கானே, அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிறேன்? எப்படி நடந்துக்கிறேன்? இன்றைக்கி தானே வந்தான், கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறேன். நீ யாருக்கிட்டேயும் இந்த அளவுக்கு உன்னுடைய ஃபைலை பற்றி நீயெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. நான் அங்கே போனப்போ உனக்கு எப்படி தெரியும்? இப்போ வந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தேன், உன் லேப்டாப்லேயே பார்த்தேன். ஓ, அவனுக்கு ஏதோ புரியலன்னு சொன்னான், அதனால தான் அவனுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாருடா, த கிரேட் சிஇஓ ஆஃப் சவுத் கொரியா ஜங்குக்கு பேசுகிறப்ப தங்கு ஸ்லிப் ஆகுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் போகிற போக்கு சரியில்லைன்னு சொல்ல வந்தேன். அவனை மாற்றிடுவான் போல். பாய், நான் போகிறேன். எவனும் என்னை மாற்ற மாட்டான், நின்று பேசிட்டு போடா. டேய், நீ 1000 பேசினாலும் உன்னை மாற்றிடுவான். பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி தான் அப்படி திரும்பிட்டு போயிட. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அந்த டெஸ்க் மேலேயே ஒரு குத்திட்டு, ஷாஃபா வந்து என்ன மாற்றுறதுக்கு அப்படி என்ன இருக்குது முதல்ல? இப்போல்லாம் திங்க் பண்ணக்கூடாது, எனக்கு மேலே ஒர்க்கை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்க்க, நம்ம டேவாக உட்காந்து தலை மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஃபைல் எல்லாத்தையும் திருப்பி பார்த்துட்ருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. கிட்டத்தட்ட நைட்டு 8 o'clock போல் ஆகிடுது. அந்த ஃபைலை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே கையெல்லாம் நீட்டி சோம்பல் முடிச்சிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு அப்படியே சிசிடிவியில் பார்த்துட்ருக்கேன். இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம ஜங்குக்குடைய கம்பெனிலேருந்து எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து 1 by 1 எல்லாருமே போக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம டேவும் அப்படியே எழுந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே வர, கரெக்டாக நம்ம ஜங்குக்கும் அந்த கேபினை விட்டு வெளியே வராரு. ஒரு மாதிரி கையை கட்டி நம்ம டேக்கு முன்னாடி நின்றுட்டு, எங்கே போகிறா? இல்லை சார், டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுதான் நான் உன்னை போக சொன்னேனா? அப்புறம் எப்போ போகணும் சார்? டைம் இப்போது 8 தான் ஆகுது, 8:30க்கு போனால் போதும். சார், இன்றைக்கி என்னுடைய ஃபர்ஸ்ட் டே, கொஞ்சம் சீக்கிரமாக விட்டால் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டேவை எக்ஸ்கியூஸ் கேட்குறியா?
சார் அப்படி இல்லை, வீட்டில் நான் ஒன்றுமே சொல்லலை, ஜிமின் தான் போயிட்டு சொல்லியிருப்பான். ஓ, எப்படி போவ? நான் ஜிமினை கூப்பிட்டுருவேன் சார். அதெல்லாம் ஒன்றும் கூப்பிட தேவையில்ல, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார், நீங்கள் போய். இல்லை வேண்டாம் சார், நான் பார்த்துக்கிறேன். நான் ஜிமினை வர வச்சு நான் போயிடுவேன். நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன் சார். அது வாயை மூடு. சின்னது வாயை மூடணுமா? இல்லை, இவன் இப்படி பேசுகிறான். சரி, அந்த குழந்தைக்காரனா இருப்பான் போனே. நான் இப்போ வீட்டுக்கு போனேன், எனக்கு பசிக்குது சார். போகலாமாவா? இல்லை சார், நீங்கள் தான் என்ன ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னீங்க. இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கா? ஐயோ, என்கிட்ட இப்படியும் பேச முடியல, அப்படியும் பேச முடியல. சரியான மாட்டிக்கிட்டேனே நான் வந்து என்கிட்ட. ஜிமின் அப்பவே சொன்னான், இந்த கம்பெனி இல்லைன்னா மற்ற கம்பெனியை பார்த்துக்கலான்னு. ஐயோ, சரி பாப்பலாம். அப்பாடா, ஒரு முடிவு கொண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படின்னு நம்ம ஜங்குக்கு பின்னாடியே நடந்து போக கீழே போய் பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு வந்து அவருடைய கார் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வராரு. அந்த காரே ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அந்த கிளாஸ் உட்பட ஃபுல்லாக ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் அந்த விண்டோவை லைட்டாக அப்படியே இறக்கிட்டு உட்கார் சொல்லணுமா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் போயிட்டு நம்ம ஜங்குக் பக்கத்தில் இருக்க அந்த சீட்டில் வந்து ஏறிக்கிறாரு. போகலாம் சார் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக் அப்படியே ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ஹோட்டல் முன்னாடி வண்டியை நிப்பாட்டேன். இப்போ உடனே நம்ம டேவா, சோறு வாங்கி தர போகிறோம் போலையே, பசிக்குதே, வாங்கி தந்தால் நல்லாயிருக்கும். டே, எங்கேயோ ஒரு நிமிஷம் வரேன். என்ன உட்கார வச்சுட்டு போகிறான்? சாப்பிட்றதுக்கு நானும் தானே வரணும். டேய், கூட்டிகிட்டு போகலாம். ஐயோ, விட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கா பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. பட் நம்ம ஜங்குக்கா கார்லேருந்து இறங்கி அப்படியே அந்த ஷாப்குள்ளேயே அந்த ஹோட்டலுக்குள்ளேயே வந்து என்ட்ரு ஆகிடுறாரு. போய் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது. நம்ம டேக்கா 15 மினிட்ஸ் அந்த காரில் உட்காந்து போர் அடிக்குது, அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்குடைய மொபைல் வந்து அந்த காரில் இருக்கா. அது கரெக்டாக அப்படியே ரிங் ஆக இப்போ உடனே அதை கையில் எடுத்து வச்சுட்டு அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? நான் அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் தானே, அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் இது தெரிஞ்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த காலை அட்டன் பண்ணி காதில் வைக்க, இப்போ அந்த சைடில் இருந்து டேய் ஜங்குக், எப்படி போயிட்டுருக்கு? அந்த பையனை என்ன போட்டு முடிச்சிட்ருக்கியா? பாவுண்டாமல் அவனை கொஞ்சமாவது விட்டு வை. நீ போகிற போக்கே சரியில்லை. இது வரைக்கும் யாருக்கு ஒன்று இப்படி பண்ணி நான் பார்த்தது கிடையாது. புதுசாக பண்ணிகிட்ருக்கா, எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஹலோ, என்னடா பேச மாட்டேற? ஹலோ, நான் டே பேசுகிறேன். டே நீ நீ ஜங்குக்குடைய மொபைலை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, அவருக்கு என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னார். அவருடைய காரில் தான் இருக்கேன். அவர் வெளியே போனார், ஃபோனை கார்லேயே வச்சுட்டு போயிட்டார். தெரிஞ்சவங்களாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அட்டன் பண்ணேன். ஒரு வேளை பிஸ்னஸ் டீலிங் பார்த்து எதுனாவது இருந்துச்சுன்னா அதனால தான் அட்டன் பண்ணேன். ஓஹோ, அவனா கூப்பிட்டானா? ஆமாம். ஏன்? ஓகே, அவனை நான் நாளைக்கு பார்த்துக்குறேன். இப்போது இன்கமிங் கால் வந்து டெலீட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கி கட் பண்ண உடனே நம்ம டேவும் நம்ம ஜங்குடைய ஃபோனில் நம்ம யூங்கியுடைய இன்கமிங் கால் அப்படியே டெலீட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கு வந்துட்டாரு. இப்போ உடனே வந்து அடுத்த செகண்ட் சாரி ஃபார் த லைட், இந்தா. என்ன இது, நல்ல வாசனையாக இருக்குது. ஆஹா, ஃப்ரைட் ரைஸு. தேங்க்ஸ் சொல்லலாமா? சரி சொல்லுவோம். சார், தேங்க்யூ ஸோ மச். சோறு வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். சென்னை இப்படி கேட்டான். சார், இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, சாப்பாடு டின்னரும் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாளிலேருந்து நீ எனக்கு இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் தான், ஓகேவா? ஓகே சார். சென்னை இது குட்டி பாட்டில்.
பனானா மில்கா? எனக்கு எதுக்கு பனானா மில்க்கு? சார், நான் இது குடிக்க மாட்டேன். நான் பார்சலை மாற்றி கொடுத்துட்டேன், அது என்னுடைய இது கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டீ கையில் கொடுத்த அந்த ஒரு கவரை வந்து வாங்கிட்டு இப்போ அவர் கையில் இருக்க கவரை நம்ம டீகிட்ட கொடுக்க நம்ம டீவா அந்த கவரை வாங்கிட்டு ஒரு மாதிரி திரு முழிக்கிறாரு. என்னிட்டு மாடு மாரி வளர்ந்துட்டான், இன்னமும் பனானா மில்க் ஷேக் குடிப்பானா? ஐயே, பார்க்க தான் அப்படி ரகட் போல், உள்ள பப்பாவா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே திருன்னு முழிச்சிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இடையில அந்த பனானா மில்க்கையும் வந்து குடிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம டேவா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு சாப்பிட்றதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே அந்த டேஸ்ட்டுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு கோவமாக சாப்பிட்றாரு. இப்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு அதை கவனிச்சிட்டு, என்ன பார்க்குற? இல்லை சார், ஒன்றும் இல்லை. எங்கப்பா என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்ட், அதுவும் கம்பெனிக்குள்ளே இருக்கும் போது மட்டும்தான். வெளியே வந்தால் நீ யாரும் நான் யாரோன்ற மாதிரி தான். இப்போல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்க வேண்டாம், என்னன்னு சொல்லு. இல்லை சார், நீங்கள் சாப்பிட்றப்போ குழந்த மாதிரி இருக்கீங்க. என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்க சார், நானும் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நம்ம சொன்னோடனே நம்ம ஜங்குக்கும் வந்து அப்படியே எதுவுமே கேட்காத மாதிரி அமைதியாக அவர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் முன்னே விடவும் பொறுமையாக சாப்பிட்றாரு. இப்போ அப்படியே சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போக இப்போ ஒன்றே நம்ம தான், சார் என்னுடைய லொக்கேஷன் தெரியும். எப்படி சார்? என்னுடைய ஃபைலில் பார்த்தேன். ஓ, ஓகே சார். இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதனால் பாட்டு கேட்கலாமா? உங்கள் இஷ்டம் சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ப்ளே பண்ண அந்த பாட்டா டக்குன்னு இந்த குழந்தைங்கள்லாம் அந்த பூனைக்குட்டி பாட்டு இருக்கும்ல, மியாவ் மியாவ் மியாவ், அந்த பாட்டு வந்து ப்ளே ஆகுது. அது ப்ளே ஆன அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்கா அதை போட்டு அப்படியே குத்துன்னு குத்துறாரு அந்த பாட்டை மாற்றுறதுக்கு. நம்ம ஜங்குக்கோடைய அந்த ஒரு ஆட்டிடியூடை பார்த்துட்டு நம்ம டேவா சரியான குழந்தையா இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரே பேசிக்கிட்டு சிரிச்சிட்ருக்க. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு, என்ன சிரிக்கிறா? ஒன்றும் இல்லை சார். ஓகே, பாட்டெலாம் எதுவும் வேண்டாம், எனக்கு இப்போ பாட்டு கேட்குற மூடில்லை. ஓ, ஓகே சார். எதனா பேச. என்னத்த பேச? ஏன் இப்படி கேட்குறாரு? சார் என்ன சொல்ல? இதுக்கு முன்னாடி எதனா கம்பெனிக்கு ட்ரை பண்ணியா? இல்லை சார். ஓ, ஏன் அமைதியாக வர? எதனா பேசு. இல்லை சார், நானா என்னத்த பேச? நீங்கள் எதனா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓ, கமிட் ஆகிட்டியா? கேட்டது கேட்கலையா? ஆள் இருக்கான்னு கேட்டேன். இல்லை சார். ஓ, அப்போ ஃப்ரீ தான் போலையா? ஓகே, கிட்ட வந்தாச்சு, இறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி விடுறாரு. நம்ம அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்கி, சார் தேங்க்யூ, பாய், குட் நைட். குட் நைட், பை பாய், நாளைக்கு காலைல சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவா அனுப்பி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிடா. நம்ம டேவா அந்த காரை அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போகிற வரைக்கும் அப்படி நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. உள்ளே போகும்போது நம்ம ஜிமின் ஹால்லே உட்காந்துட்ருக்கா. நம்ம டே உள்ளே போன அடுத்த செகண்ட் நம்ம ஜிமினா ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாரு நம்ம டேவா. ஏன்னா நம்ம டேவோடைய ஃபேஸ் தான் ஒரு மாதிரி இப்படியே பளிச்சுன்னு பல்ல இடிச்சுக்கிட்டு உள்ளே வராரு. இப்போ ஒன்று நம்ம ஜிமின்னா, டேய் எப்பட்றா வந்தா? நீ கால் பண்ணுவேன்னு நான் உன் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, எப்பட்றா நீ வந்தா? என்னுடைய சார் தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார். சாரா? யார் அந்த ஜங்குக்கா? ஏய், பேர் சொல்கிற வேலை வச்சுக்காதா. ஜங்குக் சார். சார், ஓகே. ஓ, ஜங்குக் சார் தான் சொன்னாரா வீட்டுக்கு வந்து விடுறேன்ட்டு? ஆமாம், ஏன்? ஒன்றும் இல்லை, என்னமோ நீ போகிற போக்கு சரியில்லை, சரிவா சாப்பிட்லாம்.
இல்லை, நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டியா? எங்கே போய் சாப்பிட்ட? சார் தான் வாங்கி கொடுத்தாரு. ஏய், என்ன நீ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரியா இல்லை டேட்டுக்கு போயிட்டு வரியா? டேட்டா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. முதல்ல நீ இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை தரன்னு எடுத்துக்கிட்டு மேலே அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த டோரை லாக் பண்ண, நம்ம டீவை டோரை லாக் பண்ணது கூட கவனிக்காமல் அவர் பாட்டுன்னு என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற பெட்டில் கொண்டு போயிட்டு அவருடைய பேகெல்லாம் போட்டு அப்படியே பெட்டு மேலே அப்படியே மறந்து படுக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜிமின் தான், டே என்னடா காலைல என்னமோ அள்ளு விட்டு கிடந்த, இன்றைக்கி என்னென்னா சிரிச்சிட்டு வர, என்னாச்சு, எப்படி போச்சு? நல்லா போச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் சந்தோஷமாக போச்சு. சந்தோஷமாக போச்சா? சொல்கிற விதமே சரியில்லையே. டேய் ஜெமின், இங்கே வாங்க, இங்கே வந்து உட்கார. சொல்லு. இல்லை, அந்த சார் பார்க்குறப்ப எப்படி இருந்தார்? ரொம்ப ரகடா, லிப் பிரிக்கிங்கு, ஐப்ரோ பிரிக்கிங்கு, டேட்டோ, அப்பா பார்க்கவே செம்மையாக இருந்தான். ஆமாம்ல, பார்க்கவே செம்மையாக இருந்தார்ல. ஆனால் அவர் சரியான குழந்தை தெரியுமா? என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவர் பனானா மில்க் குடிக்கிறாரு, குழந்தைங்க பாட்டு கேட்குறாரு, சரியான குழந்தைடா அவர். உண்மையிலேயே அவர் ஒரு குழந்தை. டேய், அவன் சரியான ஆட்டிடியூட்ரா. என்கிட்ட எந்த ஆட்டிடியூடும் காட்டல அவர். என்னமோ சரியில்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மச்சான். ஆனால் என்னமோ அவருக்கு நாம் எப்படி கம்ஃபர்டபுள் ஜோனாக கூட இருக்கலாம் இல்லையா? எப்படி போன அரை நாளில் கம்ஃபர்டபுள் ஜோனா? இல்லை, காலைல வந்து அவருடைய ஃபைல்ஸ் எல்லாம் அவரே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் தெரியுமா? அப்படியா? ஆமாம், அவர் அப்படிலாம் பண்ணுவார்னு நினச்சி பார்க்கல. அதுவும் இல்லாமல் யோகி சார் அவர் கூட வேலை செய்கிறதே கிட்டத்தட்ட எமனுக்கு சமம்னு சொன்னார். ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தோணலை. அவர் குழந்த மாதிரி இருக்காருடா. என்னமோ அவர் கூட வேலை செஞ்சால் ஜாலியாக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஜாலியா? வாய்ப்பில்லடா. எனக்கு ஃபர்ஸ்ட் டேன்றனால கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துருப்பான். நாளைக்கு பாரு போட்டு டங்குவார் கிளிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல, இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஜிமின் அழகாக அவருடைய வீட்டுக்கு கிளம்பிடுறாருடா. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அழகாக ட்ரெஸ் அப்லாம் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறதுக்கு போக வீட்டில் நல்லா இழுத்து மூடிக்கிட்டு அன்றைக்கி நடந்த எல்லா விஷயங்களும் அப்படி நினச்சி பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக கண்ணை மூடி தூங்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே கட் பண்ணி நம்ம ஜங்குக்கோடைய வீட்டில் காட்டினா அவர் அப்படியே ரெஸ்ட் ரூமில் இருந்து ட்ரெஸ்ஸு ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு கழுத்தில் ஒரு டவலை போட்டுட்டு தலையெல்லாம் அப்படியே வெட்டாக இருக்குது, குளிச்சுட்டு வந்தது. அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேக் கூட அந்த காரில் வந்த இன்சிடெண்ட் அப்படி யோசித்து பார்க்குறாரு. அவர் அந்த பேபி சாங் ப்ளே பண்ணுறப்போ நம்ம டே வந்து சிரிச்சிருப்பார் இல்லையா? அந்த சிரிக்கிறப்போ அவருடைய ஃபேஸ் அப்படியே லைட்டாக அப்படியே யோசித்து பார்த்துட்டு அவருடைய லிப்ஸில் ஒரு குட்டி ஸ்மைல் வர இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவரும் அப்படியே பெட்டில் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் அப்படியே நேரங்கள் கழியுது. அன்றைக்கி நைட் அப்படியே முடியுதுடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. காலைல எழுந்திரிச்சு அப்படியே டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு அப்படியே கையில் வாட்ச்லாம் கட்டிக்கிட்டே அவருடைய இடத்த விட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து காரில் ஏறி ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா அவர் அப்போ தான் குடிச்சிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. பார்த்தா டைம் ஆல்ரெடி 6:45 கிட்ட ஆகிடுது. டைம் ஆகுது. அவர் 7 மணிக்கே வர அங்கே இருக்கணும். ஏன்னா 7:30க்கு நம்ம ஜங்குக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே யோசித்து வச்சுக்கிட்டு அப்படியே அவருடைய ஃபைல்ஸு அவருடைய பேக் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தரன்னு அந்த இடத்த விட்டு ஓட இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக டைம் ஒரு 7:10 போல் ஆக நம்ம டே வந்து ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அவர் என்ட்ரு ஆகுறதுக்கும் பின்னாடி நம்ம ஜங்குக்குடைய கார் வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் அப்படியே மனசுக்குள்ளே, அப்பாடா நல்ல வேலை இவன் நம்மகிட்ட ஒரு செகண்டாவது சீக்கிரமாக வந்தனே, இல்லைன்னா போட்டு உரிச்சு எடுத்துருப்பான். ஓகே, இப்போ இவன் உள்ளே வர்றதுக்குள்ளாட போயிட்டு கேபினில் உட்காந்து வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே வந்து அப்படியே மேலே போக அவருடைய கேபின்குள்ளே போயிடுறாருடா.
இப்போது அங்கே போயிட்டு அந்த மீட்டிங்க்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கோடைய கேபினுக்கு போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஜங்குக் வந்து இல்லை. எங்கேன்னு பார்த்தா அவர் டேரெக்டாக மீட்டிங் ஹாலுக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம டேவும் அப்படியே அவர் கையில் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த மீட்டிங் ஹாலுக்கு போக அங்கே போய் பார்த்தா இன்னமும் யாருமே வரல. பட் நம்ம ஜங்குக் மட்டும் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காரு. அவர்கிட்ட அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு, சார் நான் கரெக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துடுங்க, அதுக்கப்புறமேட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போதும் எந்த ஒரு ஒரு இதுவும் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் அதுக்கப்புறமேட்டு நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேன், நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணி ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்ட இந்த ஒரு காட்சியை நம்ம யூங்கி வந்து பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் வந்து ஒரு பர்சன் கிட்ட சிரித்து பேசுகிறத வந்து பார்க்குறாரு. அவர் பார்த்ததும் அவருடைய லிப்ஸில் ஒரு குட்டி ஸ்மைலு, ஆஹா பையன் பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஜங்குக் தாண்டா அப்படியே அங்கே மீட்டிங் ஹாலுக்கு வரவங்க எல்லாருக்குமே அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வர வர நம்ம ஜங்குக்கு வந்து அவங்களுடைய ப்ரெசன்டேஷனில் உள்ள ஒரு காப்பியை அப்படியே வச்சுட்டு அவங்க கையில் ஒரு காப்பி எடுத்துகிட்டு அவங்களுடைய ப்ளேஸில் போயிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு பர்சனாக ஒரு கம்பெனிலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து ப்ரெசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதும் நம்ம டே வந்து அவங்க கொடுக்குற ஒரு சில டீட்டெயில்ஸை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட அப்பப்போ வந்து கொடுத்துட்ருக்காரு. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மீட்டிங் வந்து முடிய போகிற நேரம். நம்ம ஜங்குக் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஓகே எல்லாருமே வந்து மீட்டிங் நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ரெசன்டேஷனில் ஒரு சிலது என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, ஒரு சிலது ரொம்பவும் ஒஸ்ட்டாக இருந்துச்சு, அது என்னென்னு சொல்லிவிட்டு என்னுடைய பிஏ கிட்ட பேசி முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு எல்லா இமெயில்ஸும் வந்து அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த ரூமை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். பட் அந்த இடத்துல வேறு ஒரு கம்பெனி ஆள் வந்து அப்போது மிஸ்டர் ஜங்குக், இந்த கம்பெனியோட சிஇஓ நீங்கள் கிடையாது, உங்கள் பிஏ தானே, பரவாயில்ல உங்களோட உங்கள் பிஏ ரொம்ப அழகாக இருக்கான், அவனை கொஞ்சம் இந்த பக்கம் அனுப்பிச்சி விட்டா அவங்ககிட்டே நாங்கள் டேரெக்டாக பிஸ்னஸ் பற்றி பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜங்குக்கா அப்படியே கோவம் ஏறுது. ஒரு மாதிரி கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு டக்குன்னு இப்படி பின்னாடி திரும்ப அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் பயந்துட்டுறாங்க. நம்ம ஜங்குக் வந்து கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட ஒருத்தன் திமிரா பேசினா இல்லையா, அவன் அந்த இடத்துல ஒரு மாதிரி அள்ளிவிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் என்ன சொன்னா, என்னுடைய பிஏ உனக்கு வரணுமா, அவங்ககிட்ட பேச போறியா நீ, நான் கம்பெனி டீலிங்ஸ் பற்றி மட்டும்தான் சொன்னேன், நீ எந்த இன்டென்ஷனில் பேசணுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், ஓவராக நடிக்காத, இன்னொரு வாட்டி மீட்டிங் அட்டன் பண்ண வரும்போது என்னை தவிர என் பிஏவை பார்த்தேன்னு தெரிஞ்சுது, உடனே கம்பெனியே இல்லாமல் பண்ணிவிடுவேன், இது உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். எப்படி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், ஓகேவா? அது ஜங்குக் அவன் என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல், எனக்கு மட்டும்தான், ஓகே? அவனு ஊறுகாயில் எல்லோரும் நக்கிட்டு போகிறதுக்கு சப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம டேவா ஒரு மாதிரி கொட்டை முழிச்சிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஜங்குக் பேசும்போது பார்த்துட்டு பட் நம்ம டேக்கு சப்போர்ட் பண்ணுறத பார்த்ததும் நம்ம டேவை பார்த்து எல்லாருமே திரும்ப அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே என்னென்னமோ அப்படியே கொலன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இப்போது இந்த விஷயம் அப்படியே வெளியே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே வந்து போய் சேர, இப்போ அங்கே இருக்கவங்க ஒரு சில பேர், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம சிஇஓ சார் அவருக்கு வந்து அந்த பிஏக்காக அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக நின்று பேசினார் தெரியுமா உனக்கு, என்னத்தை நம்ம சார் பிஏக்காக பேசினாரா, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் பர்சனலில் அழுத்தி வேறு சொல்லியிருக்காரு, ஒரு வேளை அவங்க 2 பேருக்குள்ள தானே இருக்குமோ, சேச்சே அவன் நேற்று தானே வந்தான், இத்தனை நாளாக நம்ம இங்கே இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் அவரும் மசீரா மாதிரி தெரியல, இதில் எங்கேருந்து அவன் போயிட்டு
சரியான டம்மி பீஸ் அவன், நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அப்படியே பேசிகிட்ருக்கா. இப்போ இந்த நியூஸ் வந்து நம்ம ஜங்குக்குடைய கம்பெனி ஃபுல்லாக வந்து பரவுது. அதுவும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓ அப்படின்றதுனால இந்த இன்சிடெண்ட் அதை அப்படியே வந்து வெளியே போகுதுடா. அதாவது மீடியா அளவுக்கு போகுது. நம்ம ஜங்குக்கு வந்து அவருடைய பிஏக்காக ஆப்போசிட் கம்பெனிக்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியா அளவுக்கு போக இப்போ உடனே நம்ம டேக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய வருது. இவர் இப்படி சண்டை போட்டது வந்து மீடியா வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் யோசித்து வச்சுட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்குடைய கேபின்குள்ளே என்ட்ராக. இப்போ நம்ம ஜங்கு டே என்ன பண்ணுற, அடுத்த மீட்டிங் போய் ப்ரிப்பேர் ஆக போ. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இல்லை சார், அந்த மீடியா ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. இப்போ என்னன்றதுக்கு? இல்லை சார், ஒரு வாட்டி நீங்கள் பப்ளிக்கை மீட் பண்ணி அது என்னுடைய வேலை சம்மந்தப்பட்டது, அதனால தான் நான் அப்படி கோவப்பட்டேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்க அந்த மீடியா வரைக்கும்லாம் கொண்டு போக மாட்டாங்கல்ல சார். எங்கே பார், எதாவது இந்த நேரத்தில் எனக்கு பண்ணணுன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்லணுன்னு அவசியம் கிடையாது, புரிஞ்சுதா? அது வந்து சார், அது இங்கே பாருட்டே, உன் வேலை அதை மட்டும் பாரு. ஓகே ஓகே சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் இப்போ நேராக அவருடைய கேபினுக்கு போக. நம்ம ஜங்குக்கு வந்து அங்கே இருந்து அவருக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் கீ எடுத்துகிட்டு கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்து பார்த்தா கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் அவ்வளோ மீடியா நின்றுட்டுருக்கு. கையில் மயக்கம் வச்சுட்டு, நீங்கள் கோவப்பட்டது எதுக்காக கோவப்பட்டீங்க? அவர் மேலே உங்களுக்கு எதனாவது அஃபெக்ஷன் இருக்கா, லவ் இருக்கா, அதனால தான் அவருக்காக சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேள்விக்கு மேலே கேள்வி அப்படியே அடுக்கிக்கிட்டே போக அந்த மீடியாஸ் எல்லாருமே வந்து வாயடைக்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பேசுவாருன்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். பட் அதுதான் கிடையாது. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் கார் எடுக்க போகிறத நம்ம யூங்கி தூரமாக இருந்து கவனிச்சிட்றாரு. இப்போது அவரும் அவருடைய கார்க்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ணி அவருடைய வீட்டுக்கு போக நம்ம ஜங்குக்கா மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரான அடுத்த செகண்ட் கார்க்கே தூக்கி அதை சோஃபா மேலே தூக்கி போட்டுட்டு அவர் போய்ட்டு அந்த சோஃபாவில் ஒரு மாதிரி சாஞ்சா மாதிரி ஒரு டண்டு ஃபேஸோட அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம யூங்கி தான் பின்னாடியே வந்து இறங்கிட்டு அந்த கார்க்கியா அப்படியே அவருடைய பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, டே என்னாச்சு? மைண்ட் அப்செட்டாக இருந்தது, அதனால தான் வந்தேன். சரி, எல்லாம் ஓகே. மீடியாக்கே ஆன்சர் பண்ணல நீ? எதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்? ஜங்குக், எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ எதை வேணால் விட்டு கொடுப்ப, பட் ஒர்க்கை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இது உன்னுடைய ஒர்க் சம்மந்தப்பட்டது. இப்போ நீ இதுக்கு ஆன்சர் பண்ணலன்னா இது கம்பெனிக்கே வந்து பாதிக்கும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் எதுக்காக நீ அந்த மீடியாவுக்கு ஆன்சர் பண்ணல? தோணலையா? என்ன தோணலை? அவன் மேலே லவ் அண்ட் அஃபெக்ஷன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? சொல்லியிருந்தேன்னா அவங்க அப்பயே போயிருப்பாங்களே. இப்படி ஆன்சர் பண்ணாதனால இன்னமும் அவங்க கம்பெனி மேலே தான் நின்றுட்டுருக்காங்க. அது ஒன்று தெரியுமா? தெரியும். தெரிஞ்சும் ஏன் அப்படி பண்ண? யூங்கி, உனக்கு இப்போ என்ன வேணும்? ஏன் நீ மீடியா கிட்ட ஆன்சர் பண்ணலை? பண்ண தோணலை. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு யூங்கி. முடியாது ஜங்கு, உனக்குள்ளே என்னமோ இருக்குது, என்கிட்டயே மறைக்கிற. மரியாதையாக அதை சொல்லிவிடு. ஏன் மீடியாவுக்கு ஆன்சர் பண்ணல? ஏன்னா எனக்கு இருக்கிறத இல்லைன்னு சொல்ல முடியலை. என்ன இருக்குது ஜங்கு அப்படின்னு கேட்க நம்ம ஜங்குக்கு எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் நம்ம யூங்கியை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு எழுந்திரிச்சு அவருடைய ரூமுக்கு நடந்து போகிறாரு. பட் நம்ம யூங்கி விடுற மாதிரி தெரியல. டக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்கூடைய ஷோல்டரை பிடிச்சி அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி திருப்பி விட்டுட்டு, என்ன சொல்ல போறியோ தெளிவாக சொல்லிட்டு போ. என்ன இருக்குது? எனக்கு டேம் அதாவது லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாமே இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியல, போதுமா? ஜங்கு, நீ இப்போது டேவை லவ் பண்ணுற நான் சொன்னேன். ஆமாண்டா, டேவை லவ் பண்ணுறேன். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்த முதல் நாளே லவ் வந்துச்சு. நான் தான் அடக்கி வச்சுருந்தேன். இப்போ என்ன அதுக்கு? என்ன? இந்த மீடியாக்காரங்களுக்கு வேறு வேலை இல்லை, வந்து என் பின்னாடி தூங்கிட்டு இருக்கானுங்க. நான் எப்படியோ லவ் பண்ணிட்டு போகிறேன், எவங்கூடயோ வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது எதுக்கு இவங்களுக்கு? ஜங்கு, வார்த்தை அளந்து பேச.
ஒவ்வொரு தடவையும் நீ தான் சொல்வ, கம்பெனியில் எந்த மூவ்ஸ் நடந்தாலும் அது சீக்கிரமாக மீடியாவுக்கு போய் சேரணும், அப்போ தான் மேலே ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. அது கம்பெனி டீலிங்ஸில் மட்டும்தான் இருக்கணும், பர்சனல் லைஃப்பில் இல்லை. ஜங்குக், நீ பர்சனல்னு கொண்டு போகிற அளவுக்கு டேவை வச்சுருக்கியா? ஏய் யூங்கி, உனக்கு சொன்னால் புரியாது, கிளம்பு. ஜங்குக் நில்லு, எதாக இருந்தாலும் சொல்லிட்டு போ. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? யாருக்கிட்டேயும் வராத லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்படிடா உனக்கு டே மேலே வந்துச்சு? யூங்கி, உனக்கே தெரியும், சின்ன வயசுலேருந்து நான் தனியாக தான் இருந்திருக்கேன். என் கூட யாரும் அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. அதனாலே நான் எல்லாருக்கிட்டேயும் என்னுடைய சாஃப்ட் சைடை காட்ட மாட்டேன். ஆனால் டேவை பார்த்ததும் என்னமோ தானாகவே எல்லாமே வந்துருச்சுடா. அவன்கிட்ட பேசணும், பழகணும், அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த பார்த்த ஒரு செகண்ட் அவனுடைய கிரேட் எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியல, அவனை கூட வச்சுக்கணுன்னு மட்டும்தான் தோணுச்சு. அதனால தான் அவனை பர்சனல் அசிஸ்டண்ட்டாக போட்டேன். அவனை அந்த ரூமில் விட்டுட்டு கூட தள்ளி என்னால் இந்த ரூமில் இருக்க முடியல. அதனால தான் நான் என்னுடைய டீட்டெயில்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ற பேரில் அவனை போய் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் இருக்குடா, நிறைய மாறி இருக்கேன், எனக்கே தெரியுது. நீ கேள்விப்பட்டிருப்ப எம்ப்ளாயீஸ் பேசுகிறத. நான் சிரிக்கிறேன், கோவப்பட மாட்டேன், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி போகிறேன், எல்லாமே கேட்டிருப்ப. அது எல்லாமே நானாக பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? கிடையாது. எதுவுமே பண்ணலை, ஆனால் பண்ண வைக்கலாம். எப்படின்னு தெரியல. அவனை பார்க்கும்போது அவன்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணவே எனக்கு தோணல தெரியுமா? எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துச்சுன்னா எதனா பேசிடுவேன், ஆனால் பேச தோண மாட்டேங்குது அவன்கிட்ட. அப்படியே அடங்கி போகணுன்னு தோணுது, அவனுக்கு மட்டும் அடங்கி போகணுன்னு தோணுது. ஏன்னு தெரிலடா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஃபீலை விடணும்னு தோணலை, அதான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ என்னன்ற அதுக்கு? ஏன் என்னை மாதிரி சிஇஓஸ்லாம் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக லவ் பண்ணக்கூடாதா? இல்லை லவ்வே பண்ணக்கூடாதா நான் கேட்குறேன். டேய் அது இல்லைடா, இப்போ நான் கேட்குறது வந்து சந்தேகத்தில் கேட்குறேன்னு நினைக்காத. நான் சந்தோஷமாக இருக்கேன் உன்னுடைய இந்த மாற்றத்தை பார்த்து. நான் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் இது உண்மையிலே ஜங்குக் தானான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்தளவுக்கு டே அப்படி என்ன பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சுக்க தோணுச்சு. அதனால தான் கேட்டேன். நீ கவலைப்படாதடா, மீடியா தானே, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை, ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன், மீடியா தானே, ஒன்றும் இல்லை, ஓகேவா? நீ உன் லவ் லைஃப்பை கண்டினியூ பண்ணு. நான் இந்த விஷயத்த டேட்டை சொல்லலை, சொல்ல பயமாக இருக்கு. டேய் இப்போ நீ என்ன சொன்ன? நீ சும்மா இரு. டேய் பயமாக இருக்கு நான் சொன்னேன், சும்மா இருடா. டேய் என்னடா, ஏய் நீ 3 கம்பெனிக்கு சிஇஓடா, பயமாக இருக்குன்னு சொல்கிறேன். எத்தனை மீட்டிங் டீல் பண்ணியிருக்க? அது வேறு, இது வேறடா. அது லைஃப், நான் பண்ணி தான் ஆகணும். இது என்னோடய லைஃப், நான் இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் பயந்து தான் ஆகணும். டேய் ஆனால் கொஞ்சம் நஞ்சம் நீ மாறலடா, ரொம்பவே மாறிட்ட. ஐடியா வேணுமா? ஐடியா வேணாம், ஒரு ஹெல்ப் தான் வேணும். என்ன சொல்லு, நான் செய்கிறேன். டேவோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த உள்ள வார்த்து, அவன் பேர் ஜிமின். ஜிமின். அவனை கூட்டிகிட்டு வாங்க. அவனை கூட்டிட்டு வந்து என்னடா பண்ண போகிற? கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல, இப்போது நீ சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம யூங்கி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாருடா. நம்ம டேவோடைய அட்ரஸை வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்புறாரு. நம்ம டேவோடைய அட்ரஸ்க்கு போனால் அங்கேருந்து எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஜிம்மினை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்போடு நம்ம யூங்கி அந்த இடத்த விட்டு கிளம்ப, இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம யூங்கி தான் காட்டுறாங்க, நம்ம டேவோடைய வீட்டு முன்னாடி நின்றுட்டு காலிங் பெல் அமுக்கிட்டு இருக்க. இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதே நம்ம ஜிம்மினா தான் இருப்பார். ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு நம்ம யூங்கியை பார்த்ததுமே, இவனா? சொல்லுங்கள் சார், நீ தானே பாக் ஜிம்மி? ஆமாம் சார்.
உங்கள் ஃப்ரெண்ட்டையாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்னது ஆக்சிடெண்ட்டா? எங்கே எப்போ? நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா உங்களை அங்கே கூட்டிகிட்டு போவேன் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உடனே அந்த வீட்டை அப்படியே லாக் பண்ணிவிட்டு நம்ம யூங்கியோட கிளம்ப, நம்ம யூங்கியா அப்படியே அழகாக நம்ம ஜிமினை தூக்கி காரில் போட்டு நேராக நம்ம ஜங்குக்குடைய மேன்ஷனுக்கு கூப்பிட்டு போக, எங்கடா இது வண்டி ஹாஸ்பிட்டல் போகாமல் மேன்ஷனுக்கு வந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஃபேஸோடு அந்த இடத்துல இறங்க, இப்போ நம்ம யூங்கி தான் என்ன அப்படி பார்க்குறேன், இந்த கேள்வியை நான் கேட்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு எங்கேயோ கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க, என்ன இடம் இது? ஜிமன், எனக்கு இந்த பேசி குழஞ்சி நடந்துக்கிற விதம்லாம் எனக்கு தெரியாது. ஒன்லி ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்ட். உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக நீ வரமாட்டேன், அதனால தான் ஒரு சின்ன பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு. உன்னோடய ஃப்ரெண்ட் கிம்டையும் ரொம்ப ஹாப்பியாக கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கான். கம்பெனியோட சிஇஓ தான் உங்களை மீட் பண்ணணுன்னு சொன்னார். யார்? ஜங்குக்கா? ஆமாம், உங்களை மீட் பண்ணணுன்னு சொன்னார். உள்ளே உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுடைய கையை பிடிச்சிட்டு தரன்னு உள்ளே இழுத்துட்டு போக, நம்ம ஜிமின்கா ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உள்ளே நடந்து போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலில் ஒரு பெரிய கவுச்சு, அதில் சென்டரில் நம்ம ஜங்குக்கா அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு நம்ம ஜிமினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜிமின் உள்ளே என்ட்ரானதை பார்த்த உடனே எழுந்திரிச்சு மரியாதை கொடுக்குறாரு நம்ம ஜங்குக்கு. என்னடா இவன் புதுசாக நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியும் நம்ம ஜிமின் 2 பேருமே சேர்ந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஃபேஸோட பார்க்க, இப்போ நம்ம ஜங்குக் தான், ஜிமின் வா இங்கே வந்து உட்கார். என்ன இது? அன்னைக்கு பார்த்து அப்படியே இருந்து விழுந்தான், இன்னைக்கு என்ன இப்படி பழம் மாதிரி கூப்பிடுறான், சின்னாச்சு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் காட்டின இடத்துல அப்படியே வந்து நம்ம ஜிமினும் உட்கார்றாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், ஜிமின், நான் யாருன்னு கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு பர்சனலாக நான் பேச வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் வந்த விஷயம் தயவு செஞ்சு டேக்கு தெரிய வேண்டாம், புரியுதா? முதல்ல என்ன விஷயம்னு சொல்கிறீங்களா? இந்த பாரு, நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் பண்ண, பட் ஏன் எதுக்குன்னு மட்டும் கேட்காத, ஓகே? ஓகே, முதல்ல என்ன கேள்வின்னு முதல்ல கேளுங்க. இதுக்கு முன்னாடி டேக்கு லவ் லைஃப்னு எதனாவது இருந்திருக்கா? கிடையாது. ஏன்? டேக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி வித்தியாசமாக இருக்கு. நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன், எனக்கு டேவை பிடிச்சிருக்கு. என்னது? டேவை பிடிச்சிருக்கா? அதுக்கே அப்படி வைக்கிற மஞ்ச? இல்லை, அது வந்து ஜிமின், உனக்கு சொன்னால் புரியாது. என்னை அவன் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கான். அவன் ஒன்றுமே பண்ணலை, இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கும்போது எனக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தானாகவே தோணுது. ஐ திங்க் நான் அவனை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணுறேன், அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு அவனை நான் ஹாப்பியாக வச்சுருக்கணும். அதுக்கு முதல்ல நான் அவனை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும். நான் அவன்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. பிஸ்னஸ் விஷயமாக மட்டும்தான் எனக்கு அவனை பற்றி தெரியுமே தவிர அவனுடைய பாஸ்ட் லைஃப் பற்றி எதுவும் தெரியாது. அவன்கிட்ட நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி நீ லவ் பண்ணியிருக்கியா, இப்போ கமிட் ஆகிட்டியா அப்படின்லாம். அதுக்கெல்லாம் அவன் ரொம்ப கூலாக ஆன்சர் பண்ணான். அவனுக்கு என்னமோ என் மேலே ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி தான் ஆன்சர் பண்ணான். மேபி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், பட் நான் எப்படியாவது வர வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ரியலி ஐ லவ் ஹிம். எனக்கு அவனை சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கு அவன் சந்தோஷப்படுற ஒரு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அவனை பற்றி சொல்லு.
ஆஹ், அது வந்து அது வந்து நீங்கள் இந்த விஷயத்த டேரெக்டாக டேட்டே போய் சொல்லலாமே. எனக்கு என்னமோ அவன் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்னு தோணுது. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். நீங்கள் போய் சொல்லுங்கள். என்ன கேரண்டி? அவனுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது. நான் ஜஸ்ட் அவனுடைய பாஸ், அவ்வளோதான். அவனுக்கு ஒன்றும் என் மேலே அந்தளவுக்கு பெருசாக ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது. அது எனக்கு அவன் நடந்துக்கிற விதத்தை வச்சு தெரியுது. ஸோ அவனுக்கு எப்படியாவது அந்த ஃபீலிங்கை நான் வர வைக்கணும். அதனால தான் கேட்குறேன். அவனுக்கு எப்படிலாம் இருந்தால் பிடிக்கும்? அவனுக்கு என்ன பிடிக்கும்? அவனை எப்படி ட்ரீட் பண்ணால் பிடிக்கும்? அவனை அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? அவனுக்கு வாங்கி கொடுத்தா பிடிக்குமா? வெளியே கூட்டிகிட்டு போனால் பிடிக்குமா? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அதனால தான் இங்கே பாருங்கள் சங்குக், நீங்கள் ஒரு ஒரு கம்பெனிக்கு சிஇஓ கிடையாது, 1க்கு 3க்கு சிஇஓ. நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அறிவுகள் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்கன்னா, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி டே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கள கண்டிப்பாக உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவன் முன்னாடியே உங்களை பற்றி நிறைய பேசியிருக்கான் என்கிட்ட. நீங்கள் குழந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்லாம். இதெல்லாம் நார்மலாக ஒரு பிஏக்கு வர வேண்டிய ஃபீல் கிடையாது. பட் அவன் ஃபீல் பண்ணியிருக்கான், நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அவன் கூட டச்சில் இருக்க வேண்டாம். பட் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே அவனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவன் கூடயே இருந்தால் அவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? நான் சொல்லி தெரியத விடவும் நீங்களாக தெரிஞ்சுக்கலாம். ஜிமின், நீ சொல்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் இங்கே பாருங்கள், நான் டேக்கிட்ட இதை பற்றி வாய் திறக்க மாட்டேன், இவங்கியும் திறக்க மாட்டார் அப்படின்னு நம்புகிறேன். இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற ஆள் நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, டே ரிஜெக்ட் பண்ண மாட்டான். அவனுக்கிட்ட போய்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, அது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் குட்டி அட்வைஸ் பண்ண, அதை அப்படியே கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு நிற்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, கொஞ்சம் நேரங்கள் போகுது. டைம் ஈவினிங் 5 போல் ஆகுதுடா. நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணால், ஹலோ, யார்? ஹலோ ஜங்குக், நான் யாருன்னு தெரியுதா? யார் அது? இன்னுமும்மா நீ என்னை கண்டுபிடிக்கல? எங்கே உன் பிஏ? அவங்கிட்ட கேளு, என்னை பற்றி நல்லா சொல்லுவான். இங்கே பாருங்கள், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ என்னுடைய பிஏ இப்போ என் பக்கத்தில் கிடையாது. நான் ஆஃபீஸில் இல்லை, ஆஃபீஸ் போய்ட்டு கால் பண்ணுறேன். ஓ, உன் பிஏ என்கிட்ட இருக்கும்போது உன்கிட்ட எப்படி இருப்பான்? என்ன சொல்கிறீங்க? கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் அவர் காதில் இருந்து ஃபோனை அப்படியே லைட்டாக கொஞ்சம் விலக்கி வைக்க, இப்போ அந்த சைடில் இருந்தால் நம்ம ஜங்குக்கு கேட்குற வாய்ஸ், ஹலோ ஹலோ ஜங்குக் சார், நான் டே பேசுகிறேன். நான் நான் உங்கள் மேன்ஷனுக்கு வந்துட்டுருக்க வழியில் என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல, கொஞ்சம் வந்து. ஹலோ. ஓய் அடங்கு, ஓவராக தான் துள்ளிகிட்ருக்க. என்ன நடக்குது உங்கள் 2 பேருக்குள்ள? உங்கள் 2 பேருக்காக முன்னாடி மீடியாவே வந்து நின்றுட்டுருக்கு. அவன் என்னன்னா சில்லிப்பிட்டு போகிறான். ஹலோ ஜங்குக், என் கூட மோதாதன்னு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் போனால் போட்டு பாவம்னு சொல்லிவிட்டு உன் கூட வந்து டீலிங் பேசுகிறதுக்கு வந்தா அசிங்கப்படுத்துறியா நீ? இங்கே பாரு, அன்றைக்கி நீ வாய் விட்டனால தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசினேன். உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்ததுன்னா நான் இந்த பிரச்சனையே இங்கே வந்திருக்காது. உனக்கும் எனக்கும் தான் இங்கே பார்க்குறேன். என் பிஏக்கு மட்டும் எதுனா ஆச்சு, என்னடா நானும் பார்த்துட்ருக்கேன், பிஏன்னு உயிரை விடுற அப்படி என்ன இருக்கு அவங்ககிட்ட? ஏய் கலத்துங்கடா எல்லாத்தையும், நானும் பார்க்குறேன். ஏய் அவன் மேலே கையை வச்சுங்க. ஓ, கையை வச்சா அவங்க கூசுமோ? டேய் வார்த்தையை அளந்து பேசு.
ஜங்குக், உன்னுடைய மிரட்டலுக்கு நான் அலறுவேன் நினச்சியா? வாய்ப்பில்லை ராஜா, முடிஞ்சா வந்து காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே காலை கட் பண்ண. இப்போ அடுத்த செகண்ட் நம்ம யூங்கி தான் பக்கத்தில் இருக்காரு. அந்த நம்பரை அப்படியே பிடிச்சி அலைக்காக ட்ராக் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனையும் வந்து சேஸ் பண்ணிவிட. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு சல்லுன்னு கிளம்புறாரு ஃபுல் ஸ்பீடில் போக. இப்போ நம்ம யூங்கியும் ஜிமினும் தான் மேன்ஷனில் அப்படி திருன்னு முடிச்சுட்டு நிற்க. இப்போ நம்ம யூங்கி நம்ம ஜிமினை பார்க்குறாரு. அவருடைய ஆக்டிவிட்டீஸே சரியில்லை. ஒரு மாதிரி பேக்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி தலையை சுரிஞ்சிட்டு நடந்துட்டுருக்க. இப்போ உடனே அவருடைய ஷோல்டரை பிடிச்சி, ஏய் என்ன என்ன அப்படி நடந்துட்டுருக்க? யூங்கி, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்னாச்சு? ஓ, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் டக்குன்னு அவருடைய ஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு, ஹலோ பாஸ்க்கு ப்ராப்ளம், நாங்கள் கொடுக்குற லொக்கேஷனுக்கு போய்ட்டு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ உடனே நம்ம யூங்கியோடைய ஃபோனில் இருந்து அந்த லைவ் லொக்கேஷனை இவருக்கு ஷேர் பண்ணிவிட்டு, இவர் அங்கே பேசினார் இல்லையா, அந்த பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசினார், அவங்களுக்கு அந்த லைவ் லொக்கேஷனை சென்ட் பண்ண. அவங்கள ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த செகண்ட் கிளம்புறாங்க. இவன் என்னடா கேங்ஸ்டர் மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி தான் நம்ம ஜிமினை ஒரு மாதிரி வரைக்க பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின், இங்கே பாரு யூங்கி, எனக்கு தெரிஞ்சு ஜங்குக்கால் அங்கே தனியாக சமாளிக்க முடியும்னு எனக்கு தோணலை. நான் என்னுடைய ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு உன்னால் ஆளுங்களை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிவிட்றேன். ஜிமின் ஒரு நிமிஷம் இல்லை, என்ன இது உங்கள் ஆளுங்க எங்கள் ஆளுங்க, எனக்கு புரியல. இப்போ உனக்கு சொன்னால் புரியாது, தயவு செஞ்சு கேள்வி கேட்காத. ஜிமின் ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொன்னேன். என்ன நடக்குதுங்க? நீங்கள் பார்க்க ஆர்டினரி மாதிரி இல்லையே. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே டக்குன்னு அவருடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு குட்டி பிஸ்டலை எடுத்துகிட்டு அந்த இடத்த நகர ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது நம்ம ஜங்குக்குடைய மேன்ஷனை விட்டு வெளியே வந்து நின்று அடுத்த செகண்ட் நம்ம ஜிமினை வந்து ஒரு கார் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் போன வேகத்துலேயே வந்து அந்த காரும் போகுது. கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே வந்து நம்ம டேவை சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க, அந்த லொக்கேஷனை சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம யூங்கிக்கா அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காகி நின்றுட்டுருக்காரு. சரி, இதை விட்டால் வேறு வழி கிடையாதுடா, இவனை பற்றி முதல்ல இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் ஹெல்ப் மூலமாக நம்ம யூங்கி வந்து நம்ம ஜிமினை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ தான் வந்து நம்ம யூங்கிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அது என்னென்னா, நம்ம ஜங்குக் வந்து இப்போ அவருடைய கம்பெனி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம டே. அதாவது சொல்லப்போனால் நம்ம ஜங்குக்கை விடவும் ஒரு படி மேலே அப்படின்றதுனால நம்ம டேக்கா மற்றவங்கள விடவும் ரொம்பவும் பாதுகாப்பு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவர் ஒரு கம்பெனிக்கு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல, எல்லா கம்பெனிக்குமே வந்து அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்குன்னு ஒரு சேஃப் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா கேங் மாதிரி இவரை சுற்றி எப்போவுமே வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் நம்ம டேவோடைய ரைட் ஹேண்ட் தான் நம்ம ஜிமின். நம்ம ஜங்குக்கை பார்க்க வர மாதிரி அவருடைய கம்பெனியில் இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணுறது, அவர் பார்த்து பயப்படுறது, அவர்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, இது எல்லாமே நம்ம டே போட்ட ஒரு சில வேஷங்கள். ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவுடைய அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு கம்பெனிக்கு போயிட்டு மீட்டிங் எல்லாத்தையுமே வந்து அட்டென்ட் பண்ணும்போது நம்ம ஜங்குக் சைடில் இருந்து ப்ரெசன்டேஷன் டாப் நாச்சாக இருக்கும். அதை நம்ம டே வந்து ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜங்குக்குடைய ஒர்க் எல்லாமே ஓகே, பட் அவனுடைய எப்படி சொல்கிறது, அந்த டே டு டே அந்த ஒரு பிஸ்னஸ்ன்றது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்றதுனால நம்ம டேவும் ஜிமினை மட்டும் போட்டு நம்ம ஜங்குக்கை வந்து கிட்டத்தட்ட ஸ்பை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானோடு வந்திருப்பாங்க. பட் வந்த இடத்துலையோ நடந்தது வேறு. நம்ம டேக்கும் கொஞ்சம் நம்ம ஜங்குக் மேலே ஃபீலிங் ஸ்டார்ட் ஆக நம்ம ஜங்குக்கை பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் ஃபுல்லாக நம்ம டேவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போது இந்த கண்டிஷனில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடக்க நம்ம டேவையும் கடத்திட்டு போயிட்டு வச்சுருக்காங்க. நம்ம டேவை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஜிமின் விஸ்வரூபம் எடுக்க
ஜங்குக்கை பற்றி சொல்ல தேவையில்ல. அவர் அவதாரம் எடுத்துட்டு நம்ம டேவை வந்து காப்பாற்றுறதுக்கு எல்லாருமே ஒரு கேங்காக அப்படியே கிளம்பிடுறாங்க. பட் நம்ம டேவை பற்றி இன்னமும் நம்ம ஜங்குக்கு தெரியாது. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம யூங்கி தான் இப்போ தெரிஞ்சு வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்போது இந்த விஷயத்த எப்படியாவது நம்ம ஜங்கு கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கியும் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்ப இப்போது ஆன் த வேல நம்ம டேவை நோக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக் போயிட்டுருக்காரு. பின்னாடியே நம்ம டேவை காப்பாற்றுறதுக்காகவும் நம்ம ஜங்குக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காகவும் நம்ம ஜிமின் போயிட்டுருக்காரு. பின்னாடி அவங்களுடைய பாய்ஸ் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி நம்ம யூங்கி வந்து போயிட்டுருக்காரு. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜங்குக் போயிட்டு ரீச் ஆகுறாரு. போயிட்டு காரை கூட டமால்னு இப்படி சாத்திட்டு அப்படியே அங்கே இருக்கிற அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ண அந்த இடத்துக்கு உள்ள அப்படியே என்ட்ராக அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம டேவை போய் பார்த்தா அவரை இப்போ கையெல்லாம் பின்னாடி கட்டி வச்சுட்டு வாய் மேலே நல்லா குத்தி வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. போயிட்டு ஒரு மாதிரி இப்படி வெறப்பா கோவமாக நின்றுட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் ஒரு கோவத்தில் அங்கே இருக்கிறவங்கள அடிக்க ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொருத்தராக நம்ம ஜங்குக் கிட்ட வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. அடி வாங்கும் போதெல்லாம் நம்ம டேவை பார்த்து பார்த்து இது பண்ணிகிட்ருக்கா. பின்னாடியே நம்ம ஜிமின் வந்து நிற்கிறாரு. நம்ம ஜிமினை பார்த்ததும் நம்ம டேக்கு சொல்லவே வேண்டாம், ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ண இப்போ அவர் கையில் இருந்த அந்த ஒரு பிஸ்டலை தூக்கி அங்கே இருக்கிற ஒரு சில பேருடைய நெத்தியிலே நச்சு நச்சு நச்சுன்னு வைக்க இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படியே வாயடைச்சு போய் நிற்க, இந்த பக்கம் நம்ம அந்த மெயின் வில்லன் இருக்கான் இல்லையா, நம்ம டேவை வந்து கடத்தி வச்சுருக்கவன், அவனே வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்று பார்த்துட்ருக்கான். இப்போது அவனை பாயிண்ட் பண்ண மாதிரி கன்னை வைக்கவும் இப்போ நம்ம ஜங்குக்கு போயிட்டு குடுகுடுன்னு போயிட்டு நம்ம டேவோடைய கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுடுறாரு. அங்கே அவுத்து விட்டு அடுத்த செகண்ட் நம்ம ஜிமின் அவருடைய பாக்கெட்டில் இருந்து இன்னொரு ரிவால்வரை எடுத்து நம்ம டேக்கிட்ட தூக்கி போட அதை எடுத்து வச்சுட்டு லோட் பண்ணிவிட்டு அவர் அந்த வில்லனுகள் எல்லாரையுமே வந்து பாயிண்ட் பண்ணி நிற்கிறாரு. நம்ம டேக்கு எப்படி கன் யூஸ் பண்ண தெரியும், இவனுக்கு எப்படி இவ்வளோ பவர் வந்துச்சு, ஜிமின் யார் டே யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் நம்ம ஜங்குக்கு வந்து மண்டை குழம்பி போய் நின்றுட்டுருக்கு. இப்போது அந்த இடத்துக்கு நம்ம டேவோடைய ஆளுங்க எல்லாருமே வந்து பின்னாடி சுற்று போட்டுடுறாங்க. அதாவது நம்ம ஜிமின் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி பாய்ஸ்க்கு ப்ராப்ளம் எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே ரவுண்டு கட்டி நிற்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இவங்க 2 பேருடைய வேலைகள் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒன்ஸ் பாடி கார்ட் கிட்ட மாட்டினா அடுத்து சாவுதான் அவங்களுக்கு. அந்த மாதிரி இப்போது அவங்க ரிவால்வரையும் பிஸ்டலையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு கேஷுவலாக அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்து திரும்ப நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சி போய் நம்ம டேவை பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரு கோவத்தோடைய நம்ம டேவுடைய காலரை பிடிச்சி வச்சுட்டு, டே உண்மையை சொல்லு, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ நம்ம டேவா அப்படியே பேசாமல் அப்படியே வாயை மூடி நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜிமினா எப்படியாவது இவங்க 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோடைய ஷோல்டரில் கை வச்சு, ஜங்குக் தயவு செஞ்சு கோவப்படாத, எதாக இருந்தாலும் பொறுமையாக பேசு, டே எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லுவான், நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி நம்ம ஜங்குக்கு வந்து காம் பண்ண ட்ரை பண்ணேன். பட் நம்ம ஜங்குக்கு வந்து காம் ஆகிற கண்டிஷன்லேயே இல்லை, ஒரு மாதிரி கோவத்தோடையே நின்றுட்டுருக்கா. நம்ம யூங்கி தான் காட்டுறாங்க. அவர் இப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து ரீச் ஆக இப்போ நம்ம யூங்கி தான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுக்குறாரு. இப்போ அந்த குரலை கேட்டு நம்ம ஜங்குக் பின்னாடி திரும்பி பார்க்க இப்போது நம்ம ஜங்குக் கிட்ட வந்து நம்ம யூங்கி கண்டுபிடிச்ச ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து புட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை ஒரு ஸ்பை மாதிரி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயமா புட்டு வைக்க நம்ம ஜங்குக்கு டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஏன்னா அவர் லவ் பண்ணியிருப்பார் இல்லையா, லவ் பண்ண அந்த சீட் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. நம்ம சீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. இப்போ உடனே நம்ம டேவோடைய காலரை பிடிச்சிட்டு, ஏன் இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, இன்னசென்ட் மாதிரி பிஹேவ் பண்ண, எதுக்கு இதெல்லாம் விஷயம், எதுக்கு ஜங்குக் அது என்ன சொன்ன, ஜங்குக் என் பேரை சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா, என்னைக்காக இருந்தாலும் நீ என்னுடைய பிஏ தான், புரியுதா, ஓகே சார், அது அந்த மரியாதை இருக்கணும். இப்போ சொல்லு, எதுக்கு என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சா, சார் அது நான் வேணும்னு பண்ணலை, நீ என்னத்தை தான் வேணும்னு பண்ணியிருக்க, எதாக இருந்தாலும்
ஃபஸ்ட்டு கேட்குறது சாரி. சாரி 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 சாரி. ஆ, எனக்கு இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உன்னை இங்கே விட்டு போவேன்லாம் நினைக்காதா, வாய்ப்பே இல்லை. சரியா? உன்னை இங்கே விட்டுட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டு நான் இங்கேருந்து போவேன்னு நினைக்காத, அதுக்கு மட்டும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை என் லைஃப் லாங் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டியா, நீ திருத்திக்கிறியா, திருத்திக்கோ. நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். எனக்கு அது ஒன்று போதும். புரியுதா? நீ திருந்து. ஜங்குக்கு இதில் திருந்ததுக்கு ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ரியாலிட்டி. நான் தெரியும் ஷியூங்கி எல்லாம் சொன்னா, ஆனால் எதுக்கு என்கிட்ட மறைச்ச? அது உண்மையை சொன்னால் நீ எப்படி என்னை பிஏவாக ஏற்றிருப்பியா? நான் ஒரு கம்பெனி ப்ரொடியூசராக வந்து உங்ககிட்ட பார்த்து நின்னா எல்லோரையும் போல் எழுந்திரிச்சு என்ன நீ ஒரு மரியாதை தான் கொடுத்துருப்பியே தவிர, இப்போது இத்தனை நாள் என் கூட இந்த ஒரு ஆட்டிடியூட், இந்த ஒரு பிஹேவியர், உன்னுடைய அந்த குழந்தைத்தனம், இதெல்லாம் நான் பார்த்துருக்க முடியாது ஜங்குக். அதனால தான் ஆனால் உண்மையை சொல்ல, நீ இதுக்காகவா என் கம்பெனிக்கு வந்த? இல்லை, நான் நீ ஒர்க் பண்ணுற மெத்தடை பார்க்க தான் வந்தேன். ஆனால் நான் அந்த வேலையை மட்டும் பார்க்காம உன்னையவே பார்த்துட்டு இருந்துட்டேன். சொல்கிறது தெளிவாக சொல்லு. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஜங்குக், உன்னை வாட்ச் பண்ணக்கூடாது, உன்னுடைய ஒர்க்கை மட்டும்தான் நான் பார்க்கணும். நீ எந்த அளவுக்கு டீலிங் பண்ணுற, உன்னுடைய அந்த ஆட்டிடியூட், அது யார்கிட்ட எந்த ஒரு லிமிட்டில் காட்டுற, எல்லாருக்கிட்டையும் இப்படி பழகிற, இதெல்லாம் தான் நான் நோட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட நோட் பண்ணிட்டேன். உன்னுடைய குழந்தைத்தனம், உன்னுடைய சிரிப்பு, உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு சாஃப்ட் சைட், அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடேன். நான் இனிமேட்டு தான் திரும்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டியரி ஐஸோடு கேட்க, நம்ம ஜங்குக்கும் அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. நம்ம ஜங்குக்கு இன்னும் நம்ம டீவுடைய ஷர்ட் அப்படியே பிடிச்சி வச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் தான் போயிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே காம் பண்ணுற மாதிரி அவருடைய ஷோல்டரில் கையை வச்சு, ஜங்குக் ப்ளீஸ் கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே அவரை காம் பண்ணிகிட்ருக்கா. நம்ம டீவா அப்படியே டியர்ஸ் ஃபாலோ ஆகுது. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே அப்பாவிட்டும் பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டீவுடைய ஐஸை பார்த்து, இங்கே பாரு, நீ ஒன்றுமே பண்ணலை, ஆனால் நான் உன்னால் நிறைய சேஞ்ச் ஆகிட்டேன். எப்படின்னு தெரியல, எல்லாருக்கிட்டேயும் காட்டின அந்த ஆட்டிடியூட் அது உங்ககிட்ட வர மாட்டேங்குது. எனக்கே தோணுது நான் நிறைய சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் இப்படி சேஞ்ச் ஆக விரும்பலை. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஐ லவ் யூ டே. என்னால் இதுக்கு மேலே இதை மறைக்க முடியாது. இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பமும் எனக்கு கிடையாது. மன்னிச்சிடேன். நான் எதுனா தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிடேன். நான் இது வரைக்கும் பயத்தை ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனால் அது உங்ககிட்டன்னு வரப்போ உள்ள குத்துது, ஒரு மாதிரி பயம் வருது. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தெரியல எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. சொல்லிடுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய ஆட்டிடியூடே மாற்ற வந்த நீ, உன்னை நான் விட விரும்பலை. எனக்கு ஏற்றவன் நீ. நான் உன்னை கம்பல் பண்ணவும் இல்லை. பிடிச்சிருந்தா சொல்லு. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது பிடிக்கலன்னு நினச்சிட்ருக்கியா ஜங்கு? ஐ லவ் யூ டூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு.
என்னையே அறியாமல் உன்னை நான் ரசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னால் என்னை நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னை விட ஒரு படி மேலே உள்ளவன் நான். ஆனால் என்னால் அப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு வரல. உன் காலடியில் கிடக்கணும்னு தோணுது. அதனால தான் இத்தனை நாள் நாய் மாரி உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். நான் நினச்சிருந்தா அந்த நேரமே என்னுடைய பவரை காட்டிட்டு நான் போயிருக்கலாம். நீ உன் ஆட்டிடியூடுன்ட்டு எனக்கு போக தோணலை. ஜிமின் நிறைய சொன்னான் வேணான்டான்ட்டு. ஆனால் முடியல. நான் நடிச்சிட்டேன், நிறையவே நடிச்சிருக்கேன். அது எல்லாத்துக்கும் சாரி. ஆனால் அது எல்லாமே உன் கூட இருக்கணும்னு தான். அதை மறந்துடாத. உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உன் கூட இருக்கணும், உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பண்ணேன். இதே விஷயத்தை தான் ஜிம்மினும் உங்ககிட்ட சொல்லியிருப்பான், என் கூட இருக்க சொல்லி சொன்னானா? அப்போ எல்லாமே உனக்கு தெரியும்ல. கேட்டுட்டு தான் இருந்தோம் ஜங்கு. நீ அவங்ககிட்ட ஃபீல் பண்ணி பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு மாதிரி இருந்துச்சு நீ அவங்ககிட்ட என்னை பற்றி பேசும்போது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. டே, இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் மிஸ் பண்ண வேண்டாம். இப்படி இருக்கணும், ஓகே? உனக்கு நீ, எனக்கு நான், 2 பேரும் சேர்ந்து கம்பெனியை ரன் பண்ணலாம். இனிமேட்டு பார்ட்னர்ஷிப் எல்லாமே நம்மளுக்குள்ளே மட்டும்தான், ஓகே? ஓகே, டீல். ரிலேஷன்ஷிப்குள்ளே டீலாக நோ டீலாக நான் கேட்குறா. பிஸ்னஸ் மேன், அந்த ரத்தம் கொஞ்சமாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டாம். ஒன்று வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டீவை அப்படியே இழுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணேன். இப்போ உடனே நம்ம டீவும் அந்த ஹக்கில் அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகி போயிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் நம்ம டீவோடைய ஃபேஸை பிடிச்சி அழகாக அவரோட லிப்ஸ் அப்படியே கேப்சர் பண்ண ஒரு பேஷனேட் கிஸ் அந்த இடத்துல போகுதுடா. நம்ம டீவா அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் கூட இருந்த அந்த ஐ கான்டாக்டை அப்படியே மிஸ் பண்ண அப்படியே தரையை பார்த்துட்டு நிற்கிறாரு. அவரோட சீக்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகி போயிருக்கு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான், என்னடா வெக்கப்படுறா? தெரியல, உன் கண்ணை கூட பார்க்க முடியலனால இப்போ வித்தியாசமாக இருக்கு. இருக்கும், ஏன் இருக்காது? இங்கே பாரு, இங்கே பாரு, செம்ம அழகாக இருக்கு தெரியுமா? உங்ககிட்ட இதை நான் டெய்லியும் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியல. அழகண்டா நீ, சும்மா சொல்லக்கூடாது. சரியான நாட்டுக்கட்டை, அவ்வளோ அழகாக இருக்க. நான் விட மாட்டேன். கேரக்டர் வைஸ் என்னை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பொண்டாட்டி கிடச்சிட்டான். சங்கர், எல்லோரும் பார்க்குறாங்க, பார்க்கட்டும், எல்லோரும் பார்க்கட்டும். மீடியாவும் வெளியே தான் நிற்கிது, வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு தரன்னு வெளியே இழுத்துட்டு போக, வெளியே போயிட்டு எல்லாருமே வந்து நம்ம ஜங்குக்குடைய கையவே வந்து அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ அங்கே உள்ள ஒரு சில பேர் வந்து மைக்கை கையில் வச்சுட்டு, என்ன இது கையெல்லாம் பிடிச்சிட்டு வரீங்க, உங்களுக்குள்ள எதனா ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி உள்ள கேள்வி கேட்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் ஒரே முடிவா, ஆமாம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், இனிமேட்டு சேர்ந்து தான் இருக்க போகிறோம். இவனுடைய கம்பெனி என்னுடைய கம்பெனி ரெண்டுமே சேர்ந்து தான் ரன் ஆக போகுது. என்னுடைய பிஏலேருந்து இனிமேல் என்னுடைய பார்ட்னர் ஆக போகிறான். எதுனா டவுட் இருக்கா, எதுனா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவே பார்த்து கேள்வி கேட்க, இப்போ எல்லாருமே அப்படியே ஆஃப் ஆகிட்டு அந்த நோட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜங்குக் சொன்னது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க நோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ அந்த இடமே வந்து அப்படி ஒரு மாதிரி மயான அமைதியாக, இப்போ பின்னாடி நம்ம ஜிமின் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம யூங்கி வந்து நம்ம ஜிமினுடைய ஷோல்டர் மேலே கையை போட்டு, பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல? அது க்யூட்டாக தான் இருக்குது, முதல்ல ஷோல்டரில் அந்த கையை எடுக்கிறியா?
ஏன் என்ன குள்ளமாயிடுவேன்னு பயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க லைட்டாக நம்ம ஜிமின் அப்படியே கலாய்க்க இப்போ வந்து நம்ம சங்கு கோணம்பட்டையும் திரும்பி ஒரு க்யூட் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய நியூ பார்ட்னர்ஷிப் லைஃப் அப்படி லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இதை இங்கேயே கட் பண்ணுறேன். ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு வேறு மாதிரி முடிச்சிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த 100 நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பாய் பாய். ஐ லவ் யூ ஆல் அண்ட்